சென்னை அடையாறில் மதுபோதையில் பேருந்தை இயக்கிய மாநகர போக்குவரத்து கழக மெக்கானிக் ஒருவர் காவல் நிலைய காம்பவுண்டில் பேருந்தை மோதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். காவல் நிலைய காம்பவுண்டில் பேருந்தை மோதிய மெக்கானிக் விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை அடையாறுல பணிமனை எதிரிலேயே காவல் நிலையம் இருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனைக்கு எதிரிலேயே இருக்கிறது. இந்த பணிமனையிலிருந்து இன்று அதிகாலை வேகமாக வந்த பேருந்து வழக்கமாக அந்த பணிமனையிலிருந்து காவல் நிலையத்திற்கு முன்பாக தான் அந்த பேருந்துகள் எல்லாம் திரும்பி இடது அல்லது வலதுபுறம் செல்லும். அப்பொழுது வேகமாக வந்த பேருந்து ஒன்று காவல் நிலையத்தினுடைய காம்பவுண்ட் சுவரில் மோதி இருக்கிறது. பிறகு அங்கிருந்த வாகனங்கள் மீதெல்லாம் மோதி பயங்கர சத்தம் இருந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர், அருகில் இருந்தவர்கள், அதே போன்று பணிமனையில் இருந்தவர்கள்லாம் ஓடி வந்திருக்கிறார்கள். பின்பு விசாரணை நடத்தியதுதான் அந்த பேருந்தில் இருந்த நபர் குணசேகரன் என்பதும், அவர் இந்த அடையாறு பணிமனையில மெக்கானிக்காக பணிபுரிந்து வருவதும் தெரிய இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் வேண்டுமென்றே வாகனத்தை, இந்த பேருந்தை இயக்கி காவல்துறையினுடைய அந்த காம்பவுண்ட் சுவரில் மோதி இருக்கிறார். அவர் ஒழுங்கின நடவடிக்கையாக 10 நாட்களுக்கு மேலாக அவருக்கு பணி வழங்கப்படாமல் இருந்ததாகவும், இதனால் அதிகாலையிலிருந்தே குடிபோதையில் அடையாறு பணிமனையில் இருந்த ஊழியர்களிடமும், அதே போன்று எதிரில் இருந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களிடமும் அவர் தகராறு செய்து கொண்டிருந்ததாகவும், பின்னர் அங்கே இயக்குவதற்கு தயாராக நின்றிருந்த தாம்பரம் செல்லக்கூடிய அந்த மாநகர பேருந்தை இயக்கி அவர் காவல் நிலைய காம்பவுண்ட் சுவரிலும் வாகனங்கள் மீது மோதி இருப்பது தெரிய வருகிறது. அவர் குடிபோதையில் இருப்பதனால அவரிடம் முறையாக விசாரணை நடத்த முடியவில்லை என்றும், அவர் போதை தெளிந்தவுடன் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் அடையாறு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பணிமனையினுடைய இளநிலை பொறியாளர் கிளமண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.